அன்பு மகன் பொன்னாடையை பெற்றுக்கொண்டு சும்மா போயிடக்கூடாது. எங்கள் மக்களுக்காக ஒரு சில பாடலை பாடிட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதே மேடையில் அவர் அரங்கேற்றம் பண்ணது நல்லா ஞாபகம் இருக்குது. ராசியான மேடை. அதே போல் அவர் அடைந்த உச்சத்தையும் நானும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மேனே வாழ்த்திட்டு போங்க. போகும்போது அன்பு மகனுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறேன். அருமை அண்ணன் மருதமணி அவர்கள். இவங்களை நான் ரொம்ப நேரம் அந்த யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்களை நான் பார்க்க முடியுமா, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்களே, ரொம்ப பிரபலமாக இருக்காங்களே, நாடகத்துக்கு போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காகவே நான் கொஞ்சம் மெனக்கெட்டு படித்தேன். இவங்களை நான் பார்க்கணும். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, கடுமையான கூட்டத்தை நான் இவங்கள்ட்ட நான் சந்தித்து பார்க்குறேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட பெரிய கலை திறமையை அண்ணனுக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்த என்னுடைய அருமை அண்ணன் மருதமணி அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறேன். இப்பொழுது ஹலோ, உண்மையிலே எங்களை இங்கே வரவழைத்து எங்களை பெருமை சேர்த்த உண்மையிலே சொல்ல முடியாத ஒரு வார்த்தைன்னு சொன்னால், அண்ணன் சக்திராஜாவை பார்க்குறவங்க சிரிக்காத ஆளே இருக்க முடியாது. பார்த்தோன்னு சிரிக்கக்கூடிய நான் யூடியூப்பில் பார்க்குறாருன்னா அண்ணன் சக்திராஜாவை தான் பார்ப்பேன். அவங்க மண்ணுக்கு எங்களை வரவழைத்த அன்பு தம்பி சத்தியகீர்த்தி எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் வரவேற்பு கொடுத்தார். இன்னும் அண்ணன் சக்திராஜாவை காட்டிலையும் மேற்கொண்டு பேரும் புகழும் வாங்க வேண்டும் என்று அந்த கடவுளுடன் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை போல தம்பி வரணும்னு ஆசைப்பட்டு எங்களை காட்டிலையும் மேற்கொண்டு ராஜபாட்டுன்னு சொன்னால் வேடன் விருந்தன் அன்பு தம்பி சத்தியகீர்த்தி மென்மேலும் வளர்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் துணை இருப்போம். எங்களோட ஆசி என்று இருக்கும். அண்ணன் சக்திராஜா ஆசியும் உங்களுக்கு இருக்கும். என்றும் நல்லபடியாக வாழ்க வளர்க. எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய ராஜ நடிகர் சத்தியகீர்த்தி அன்பு சித்தப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அன்பு சொந்தங்களே, சென்று வர்றோம். கருங்கவையில் நாடகம் நடக்குது. ஏன்னா எத்தனை கலைஞர்கள் இருந்தாலும் எங்கள் வாத்தியார் சக்திராஜா வாழ்நாளிலே மறக்க முடியாது. அதன் போல் இவரும் கலையில் மென்மேலும் சிறக்க, ஏன்னா அவர் சொல்லிக் கொடுத்து இந்த காளி சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த இலக்கில் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த அனுக்கிரகத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனை போல் எனது அன்பு சித்தப்பும் கலையில் வளர்க, நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு மகன் ஒரு பாட்டு பாடிட்டு போகணும்னு மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. நிச்சயமா அதை பண்ணிட்டு போயிருங்க. ஹலோ உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயஞானதான தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான்
இந்த வாய்ப்பினை ஒரு அரங்கேற்றத்தில் எனக்கு நான் இதே மாதிரி தான் இந்த மேடையில் முதல்ல 2வது பப்பனா போட்டு 2 பாட்டு பாடினேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு அரங்கேற்றத்தில் ஒரு பாடல். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய விழா குழுவினர்களுக்கும் முத்தமிழ் நகர் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் எனது சித்தப்பு ராஜ நடிகர் சத்தியகீர்த்தி அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் முதல்ல உண்மையிலே இவர் தான் மறைந்த மாமேதை சிரிப்பு நடிகர் அன்பு சித்தப்பா சக்திராஜாவுடைய முதல் சிசிய பிள்ளை. அடைக்கலண்டான்னு என்ன பேருன்னு ஆரோக்கியசாமி. இவர் நான் மணமேலக்கூடிய ஐயப்பன் எல்லாரும் இந்த காளியாத்தா சக்தி வாய்ந்த தெய்வம். சாமி ரொம்ப சிறுசு, சக்தி ரொம்ப பெருசு. அன்னை இந்த பாடலை பாராட்டி எனக்கு அடைக்கல சாமி தான் ஆரோக்கியசாமி நானும் ரொம்ப நாளாக கடனை அடைக்க முடியாது. ஆரோக்கியசாமி அண்ணனுக்கு சார்ந்து அடைச்சியா சாமி?